மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்கு தத்துவம் தந்தவர் மறவான், வழிகாட்டி நடத்திட மறவான். வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா.
மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. அடியேனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. தேவக்கரம் ஊழியத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் வெறுமை, ஏதோ ஒரு காரியத்தில் வெறுமை. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியை கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார், இரவை உண்டாக்கினார். தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கினார். தேவன் வெட்டாந்தரை உண்டாக்கினார். தேவன் பூமியிலே விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் புல்லையும் மற்றும் கனிகளையும் உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, சுடர்களை பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடருமாக மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, தேவன் நீந்தும் ஜீவச்சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, தேவன் சகலத்தையும் உண்டாக்கி, அது மாத்திரமல்ல, மனிதனையும் உண்டாக்கினார். தமது சாயலாக, தமது ரூபத்தின் சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, மிருகங்கள், மலைகள், குன்றுகள், ஊரும் பிராணிகள் சகலத்தையும் உண்டாக்கினார். வெறுமையாய் இருந்த பூமியை தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. ஐயோ, கார் வாங்க முடியவில்லையே, ஐயோ வீடு கட்ட முடியவில்லையே, கையில் பணம் இல்லையே, வெறுமையாய் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. வேதத்தில் யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர்,
என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இருப்பாரானால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டில் வேலை செய்கிறான். 20 வருஷ காலம் அவன் வேலை செய்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ரூத்தை குறித்து வேதத்திலே பார்க்கின்ற பொழுது ரூத்தின் மாமியார் நகோமி தன் கணவரை இழந்தாள். தன் மகன்கள் 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்த மகன்கள் 2 பேரும் மரித்து போனார்கள். ஒரே வீட்டில் 3 சாவு. கணவனை இழந்தால், 2 மகன்களை இழந்தால், 2 மருமகள் விதவையாய் இருக்கிறார்கள். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போதும், கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாரா என்று நகோமி தன் மருமகளிடம் சொல்கிறாள். நகோமியின் மருமகள் ஓர்பால் அங்கே சென்று விடுகிறாள். அவருடைய பிரியமானவர்களே, அதனால் ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ரூத்தோ நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றால், நகோமி சொல்கிற ரூத் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, என்னை நகோமின்னு கூப்பிடாங்க, மாறாள் என்ற கசப்பு. அவ்வளவு கசப்பான வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, மகன்கள் இழந்து, ஒரு பக்கம் கணவரை இழந்து, 2 மகன்களை இழந்து, கசப்பு, ஐயோ கசப்பு நிறைந்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை கசப்பாக இருக்கலாம். வாழ்க்கை கசந்து போயிட்டு, ஐயோ எல்லாவற்றிலும் தோல்வி, என் வியாதி என்னை நெருக்குகிறது, ஐயோ எல்லாவற்றிலும் தோல்வி, கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நகோமியை வெறுமையாய் விட்டாரா? இல்லை. நகோமியின் மருமகள் ரூத்துக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ரூத் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மேலும் அவர் நீ உன் மாமியார் அன்றைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றால், அங்கே போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பிரியமானவர்களே, நகோமிக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவளுடைய மருமகள் ரூத்துக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வெறுமையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நீங்கள் வெறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நிறைவான ஆண்டு, வெறுமையை நிறைவாக்கும் ஆண்டு. ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பி போகாது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பிரியமானவர்களே, அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. வேத வசனம் வெறுமையாய் திரும்பாது. அது சொல்கிறது, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். உங்களுடைய காரியம் வாய்க்கும். நீங்கள் விரும்புகிறதை இந்த ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் செய்வார். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நிச்சயம் நீங்கள் விரும்புகிறதை செய்வார். நீங்கள் என்ன காரியத்தை, ஒருவேளை கார் கட்டிருந்தீங்கன்னா கார் கொடுப்பாரு.
நீங்கள் வீடு கட்டணும், சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டில் குடியிருக்கணும், வாடகை வீட்டில் குடியிருக்கணும், எனக்கு சொந்த வீடு தருவாரா? தருவார். ஐயோ எனக்கு வேலை இல்லையே, கர்த்தர் வேலையை தருவாரா? தருவார். ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் வெறுமையாக இருக்கிறேனே, எல்லாரும் என்னை கேலி பண்ணுகிறார்களே, நிந்தை பண்ணுகிறார்களே, நிந்தையாய் என்னை பார்க்கிறார்கள் சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய நிந்தையை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், நீங்கள் விரும்புகிறதை செய்வார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் செய்கிறது வாய்க்கும், நீங்கள் செய்கிறது வாய்க்கும். அதான் சங்கீதம் 1 சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 141:8, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். இந்தியா தேசம் வெறுமையாக இருந்தது, ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள். மிஷினரிகள், ஒவ்வொரு மிஷினரிகளை வந்தார்கள், இந்தியா தேசத்திற்கு வந்து கல்வியை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷினரி சொல்கிறார், நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன், அது முன்னோக்கி செல்வதாய் இருந்தால். டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாந்தில் உள்ள சிற்றூரில் 1813ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் பஞ்சாலையில் பணி செய்து கொண்டே கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். 1841ஆம் லண்டன் மிஷன் மூலமாக ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்றார். மிஷனரி பணிகளின் மத்தியிலும் ஆப்பிரிக்காவின் பல புதிய பகுதிகளை கண்டுபிடித்தார். உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை கண்டு அதற்கு விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று பெயரிட்டார். ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக விற்பனை செய்ய கடத்தி செல்வதை கண்டு கொடிய முறையை ஒழிக்க இவர் அரும்பாடும் பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஜிம் எலியட் அவர் சொல்லுகிறார், தன்னால் இழக்க முடியாததை பெறுவதற்கு தன்னால் வைத்திருக்க முடியாததை கொடுப்பவன் முட்டாள் அல்ல. மனிதர்களை விஷ அம்புகளை வீசி கொல்லும் கொடிய ஆக்கா இன மக்கள் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல 4 நண்பர்களுடன் அமெரிக்காவின் ஓரே கானில் இருந்து 1956ஆம் ஆண்டு ஈக்வடார் நாட்டிற்கு தன் 29ஆம் வயதில் புறப்பட்டார் ஜிம் எலியட். முதலில் ஒரு குட்டி விமானம் மூலம் பறந்து சென்று ஒலிபெருக்கி மூலம் பேசி அன்பளிப்புகள் நிறைந்த வாளியை விமானத்திலிருந்து அவர்கள் மத்தியில் இறக்கி சில நாட்கள் இயேசுவின் அன்பை தெரிவித்தனர். இறுதியாக நேரில் துணிவுடன் சென்ற அவர்கள் ஆக்காயின மக்களின் விஷ அம்புகளுக்கு இரையாகி கிறிஸ்துவுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு ஜிம் எலியட்டின் மனைவி, மகள் மற்றும் சகோதரி ஆக்காயின மக்கள் மத்தியில் சென்று கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்தனர். இன்று அநேக ஆக்காயின மக்கள் இயேசுவின் சுவிசேஷத்திற்கு தங்களை அர்ப்பணித்து மகிழ்வுடன் வாழ்கின்றனர். ஹட்சன் டெய்லர், தேவன் பெரிய விசுவாச வீரர்களை தேடவில்லை, அவர் உண்மையிலவர் என்று நம்பும் சாதாரண மனிதர்களை தேடுகிறார். ஹட்சன் டெய்லர் வாலிபனாய் இருக்கும்போது சீனாவுக்கு மிஷனரியாக செல்வேன் என்று சொல்லி 5 வயது ஹட்சன் டெய்லரின் வார்த்தை இது. 1832ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த ஹட்சன் டெய்லர் கஷ்டத்தின் மத்தியிலும் மருத்துவம் படித்தார். தன் தீராத விருப்பப்படி 1853ஆம் ஆண்டு கப்பல் ஏறி 5 மாத பயணத்திற்கு பின் சீனாவின் சாங்காய் நகரை வந்தடைந்தார். சீனாவுக்கு நற்செய்தி கழகம் மூலமாக அனுப்பப்பட்ட அவருக்கு ஒழுங்காக உதவிகள் கிடைக்கவில்லை. குறைந்த சீன மொழியறிவை கொண்ட அவர் பல புதிய வார்த்தைகளை கற்று சீன மக்களுக்கு சுவிசேஷத்தை வல்லமையாய் அறிவித்தார். இவரின் ஊழியத்தை பார்த்து இங்கிலாந்தில் வாழ்ந்த அநேகர் மிஷனரியாக அர்ப்பணித்து சீனாவுக்கு வந்தனர். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அடுத்த மிஷனரி அதோனிராம் கட்சனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை. நாம் இன்று வெற்றி பெறுகிறோம் என்றால் நேற்று யாரோ செய்த தியாகத்தினால்தான் என்று சொல்கிறார் அதோனிராம் ஹட்சன். 1788இல் அமெரிக்காவில் பிறந்த அதோனிராம் ஹட்சன் 3 வயது சிறுவனாய் இருந்தபோதே வேதத்தின் ஒரு முழு அதிகாரத்தையும் வாசிக்கும் திறன் பெற்றிருந்தார். இள வயதில் கல்லூரியில் படிக்கையில் நாத்திகனான தன் நண்பனின் கொடிய மரணத்தை கண்டு இறை நம்பிக்கை இல்லாதிருந்த அவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தார்.
1812ஆம் ஆண்டு திருமணம் செய்த அவர் மனைவியுடன் பர்மாவின் ரங்கூன் வந்தடைந்தார். ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லாத பர்மாவில் பர்மிய மொழியில் சுவிசேஷ புத்தகங்களையும் கைப்பிரதிகளையும் அச்சிட்டு அநேக மக்களுக்கு இயேசுவை அறிவித்தார். வெளிநாட்டு ஒற்றர் என நினைத்த பர்மாவின் மன்னன் 20 மாதங்கள் இவரை சிறையில் அடைத்தான். மனைவியின் இடைவிடாத போராட்டத்தால் விடுதலை பெற்றார். சிலுவை நிரந்தரமாக நாட்டப்படும் வரை இங்கிலாந்து செல்வதில்லை என்ற அவரின் உழைப்பால் 30 ஆண்டுகளில் 63 ஆலயங்களும் 1163 ஊழியர்களும் 7000 விசுவாசிகளும் இவருக்கு இருந்தனர். சுவாச நோயினால் பாதிக்கப்பட்ட கட்சன் 1850ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். எமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் சொன்ன காரியம், நீங்கள் நேசிக்காமல் எதையும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் நேசிக்க முடியாது. நீங்கள் நேசிக்காமல் எதையும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் நேசிக்க முடியாது. எமி கார்மைக்கல் 1867ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். 7 பிள்ளைகளில் மூத்தவரான அவர் மெதடிஸ்ட் பள்ளியில் படித்தார். தன் 18 வயதிற்கு முன்பதாகவே 2 முறை ஹெஸ்விக் மாநாட்டில் கலந்து கொண்டு புனித மாற்றத்தையும் ஏழைகள் மத்தியில் பணி செய்ய வேண்டும் என்ற அழைப்பையும் பெற்றார். இதுவே அவர் மிஷனரியாக வாழ காரணமாயிற்று. ஆரம்பத்தில் சிறிது காலம் ஜப்பானில் ஊழியம் செய்த பின் 1895ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த அவர் திருநெல்வேலியில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து உதவியுடன் அனாதை பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்தார். 1925ஆம் ஆண்டு டோனாவூரில் ஒரு அனாதை பள்ளியை தொடங்கினார். கோவில் பெண்களாக இருந்து பின்பு பாவ தொழிலுக்கு சென்ற அநேக சிறு பெண்களை மீட்டு பள்ளியில் படிக்க செய்தார். அம்மா என்று அனைவரால் அன்போடு அழைக்கப்பட்ட எமி கார்மைக்கல் அம்மையார் செம்பிலிங்கம் என்ற கொள்ளையனும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்தார். இவர் இறுதி வரை சொந்த நாட்டிற்கு திரும்பியாத அம்மையார். பிரியமானவர்களே, வில்லியம் கேரி அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படு. இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த வில்லியம் கேரி இள வயதிலேயே தன் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். திருமணமாகி மகிழ்வோடு வாழ்ந்திருந்த அந்நாட்களில் மிஷனரியாக இந்தியா செல்லும் அழைப்பை பெற்று 1790ஆம் ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தா நகரை வந்தடைந்தார். சிறு வயதிலேயே மொழிகளை கற்பதில் ஆற்றல் பெற்ற அவர் வேதாகமத்தை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்தார். பலவித சோதனைகள் மத்தியில் மனைவி பிள்ளைகளை இழந்த போதும் இடைவிடாத ஊழியம் செய்து அநேக பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டினார். செராம்பூரில் ஒரு பல்கலைக்கழகத்தையும் ஏற்படுத்தினார். மிஷனரிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி 1834ஆம் ஆண்டு ஜூன் 9 கிறிஸ்துவுக்குள் மரித்தார். பிரியமானவர்களே, ஏன் வில்லியம் கேரி ஒரு எமி கார்மைக்கல், பிரியமானவர்களே, அது மாத்திரம் ஒரு நம்முடைய தேசத்திற்கு ஒரு ரேனியஸ் இவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காது, இந்தியாவில் இருந்திருக்காது. ஒரு தோமா வரவில்லை என்றால் கேரளாவில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. இந்தியாவிற்கு வெறுமையாயிருந்த இந்தியா தேசத்திற்கு வந்து கல்வியை கொடுத்தார்கள், மருத்துவத்தை கொடுத்தார்கள், அடிமைத்தனத்தில் வாழ்ந்த பெண்களை விடுவித்தார்கள். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக உங்கள் வீட்டிற்கு வந்த ஊழியர்களை வெறுமையாய் அனுப்பாதீர்கள். ஆலயத்திற்கு வெறுங்கையோடே வராதீர்கள். ஆலயத்திற்கு வரும்போது வேதாமத்தை கொண்டு போங்கள், காணிக்கைகளை கொண்டு வருங்கள். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அதற்கு அவர், இஸ்ரவேலில் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னதென்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். பிரியமானவர்களே, வெறுமையாய் அனுப்பாமல், ஊழியக்காரங்களை வந்தால் ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. பிரியமானவர்களே, ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை கனம் பண்ணல, நான் கனம் பண்ணுவேன். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள் எனக்கே செய்தீர்கள். ஊழியக்காரங்களை நேசிங்க, ஊழியர்களை தாங்குங்க, ஊழியர்களை கொடுங்க, ஆலயத்தை நேசிங்க, ஆலயத்துக்குன்னு கொடுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வெறுமையாய் அனுப்புவதில்லை, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ரூத்தினுடைய வாழ்வை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவளை ஆசீர்வதித்தீரே, அவளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தீரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெறுமையாயிருந்த வாழ்க்கையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே. அப்பா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் வெறுமையாய் ஒவ்வொருவரையும் விடாதமாக இருக்க போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய ஆண்டவர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பேயிலே காணிக்கைகளை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை. என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை.